சென்னை ஆவடி அருகே சித்த மருத்துவரும் அவரது மனைவியும் வீடு புகுந்து வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் வடமாநிலத்தை சேர்ந்த மகேஷ் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லலாம். சென்னை அடுத்த ஆவடி அருகே நிக்னமல்லி காந்தி நகர் 2வது தெருவை சேர்ந்தவர் சித்த மருத்துவர் சிவன் நாயர். 62 வயதான இவர் மத்திய அரசுல பள்ளியில ஓய்வு பெற்ற ஆசிரியர் பிரசன்னகுமாரி என்பவருடன் வசித்து வருகிறார். அவரது மனைவியுடன் வசித்து வருகிறார். ஒரு மகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிலையில சித்த மருத்துவர் சிவன் நாயர் தனது வீட்டிலேயே பொதுமக்களுக்கு சித்த வைத்திய முறையில மருத்துவம் செய்து வருகிறார். இதனால்தான் நேற்று இரவு அவரும் அவரது மனைவியும் கழுத்தரப்பட்ட நிலையில கொலை செய்யப்பட்டு கிடப்பதை குறித்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் முத்தாப்பூர் போலீசார் 2 உடல்களையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டார்கள். பின்னர் அங்கே சிகிச்சைக்காக வந்த நபர்களிடம் ஒவ்வொருடம் தனித்தனியாக விசாரணைகள் நடத்தப்பட்டது. மேலும் அங்கிருந்து ஒரு செல்போன் கைப்பற்றிய போது அந்த செல்போன் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பது தெரிய வந்திருக்கிறது. மகேஷ் தலைமறைவானது குறித்து அனைத்து போலீசாருக்கும் தகவல் கிடைத்த நிலையில வலசரவாக்கம் பகுதியில் வைத்து மகேஷை இன்று காலை அதிகாலையில போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரது உடைகள் மற்றும் அவரது கைகள் எல்லாத்திலுமே ரத்த கரையோடு இருந்ததுனால அவருடன் தொடர் விசாரணைகளை அவர் கொலை செய்தது ஒப்புக்கொண்டதாகவும் தெரிய வருகிறது. அவர் சிகிச்சைக்காக சென்ற நிலையில் தான் இந்த கொலை நடைபெற்றிருப்பதாகவும் வீட்டிலிருந்து நகை பணங்கள் எதுவும் கொலை போகவில்லை என்றும் காவல்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மகேஷிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் எதற்காக அவர் கொலை செய்தார் என்ற விவரங்களை கேட்டறிந்து வருவதாகவும் காவல்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொலை நடந்த 10 மணி நேரத்திற்குள் கொலையாளியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நகை பணத்துக்காக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு காரணங்களா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.